அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4 நாட்களாக வைகுண்ட ஏகாதேசி பற்றி முழு விவரங்களும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க, மார்கழி மாத வைகுண்ட ஏகாதேசி பெருவிழாவின் உயிராக அரையர் சேவை என்பது மிக சிறப்பாக நடைபெறும். அப்படி என்றால் என்ன? அது எதற்காக நடைபெறுகின்றது என்பதை பார்க்கலாம் வாருங்கள். நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தை உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற எண்ணத்தால் தன்னுடைய தமக்கை மகளான கீழைய கத்தாண்டான் மேலைய கத்தாண்டான் ஆகிய இருவரையும் 4000 திவ்ய பிரபந்தத்தை இசையமைத்து பாடி பாமர மக்களிடையே பரப்புமாறு கட்டளையிட்டார். அவர்கள் இருவரும் சிறந்த இசை வல்லுநர்கள் என்பதால் 4000 திவ்ய பிரபந்தத்தை பண்ணோடு பாடும் பணியை செவ்வனே செய்தார்கள். இவர்கள் ஊர்தோறும் சென்று பெருமாள் கோவில்களில் பாசுரங்களை பாடி பரப்பிய தொண்டே அரையர் சேவை என்று அழைக்கப்பட்டது. இவர்கள் மரபின் வழி வந்தவர்களே தற்போது அரையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுதும் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் திருவரங்கம், திருவல்லிபுத்தூர், திருவானமாமலை, திருக்குறுங்குடி, ஆழ்வார் திருநகரி போன்ற இடங்களில் உள்ள பெருமாள் கோவில்களில் அரையர் சேவை நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசி அன்று நடைபெறும் உற்சவம் மற்றும் அரையர் சேவைகளில் 11ஆம் நாள் நடக்கும் விழா மிகவும் சிறப்பானது. ராப்பத்து முடிந்து நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளிப்பதற்காக பெருமாள் திருமாமணி மண்டபத்திலேயே இரவு தங்கியிருப்பார். அடுத்த நாள் நம்மாழ்வாரை அழைப்பதற்காக சொர்க்கவாசல் கதவை திறந்து பெருமான் மிகவும் கம்பீரமாக எழுந்தருள்வார். பட்டர்கள் அனைவரும் நம்மாழ்வார் நம்மை விட்டு பிரிகிறாரே என்று மிகவும் வருத்தத்துடன் துளசி இலைகளை நம்மாழ்வாரின் கைகளில் சமர்ப்பிப்பார்கள். பின்னர் பூமியில் உள்ளவர்களை நல்வழிப்படுத்த ஆழ்வாரை திரும்பி தர வேண்டும் என்று பட்டர்கள் பெருமாளிடம் விண்ணப்பம் செய்வார்கள். பெருமாளும் ஆழ்வாரை திருப்பி தந்தோம் 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 என்று திருவாய் மலர்ந்தருள்வதாக அரையர் சேவை மிக அழகாக நடைபெறும். பின்னர் நம்மாழ்வார் மீது போடப்பட்ட துளசிகள் நீக்கப்பட்டு மீண்டும் ஆஸ்தானத்தில் எழுந்தருள்வார். நம்மாழ்வாருக்காக சொர்க்கவாசலில் எழுந்தருளும் பெருமாளை தரிசிப்பவர்களுக்கே பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைப்பதாக ஐதீகம். இந்த சொர்க்க வாசலுக்கு பின்புறம் என்ன இருக்கும்? மக்களுக்கு அருள் வழங்குவதற்காக பெருமாள் மிக அழகாக தயாராவார். மிக அழகான ரத்தின அங்கிகளை அணிவித்து மலர்களை சூட்டி தூக்கி வருவார்கள். அவ்வாறு வரும்பொழுது முதலில் விரஜா நதி என்று போற்றப்படும் ஒரு கிணறு இருக்கும். இந்த விரஜா நதி என்று அழைக்கப்படும் கிணற்றின் அருகே பெருமாளை கொண்டு சென்று அவருடைய அந்த நீரை எடுத்து அர்ப்பணம் செய்த பிறகே சொர்க்கவாசலுக்கு வருவார். மக்கள் அனைவரும் சொர்க்கவாசலுக்கு முன் காத்து கொண்டிருக்கும் வேளையில் பெருமாள் ஒரு சிங்கம் போன்று திறக்கும் கதவுக்கு அருகே காட்சி தருவார். இந்நாளில் வைகுண்ட பெருமாளை தரிசித்து தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று வேண்டினால் பாவங்கள் நீங்கி முக்தி கிடைப்பதாக ஐதீகம். வைகுண்ட ஏகாதசியில் அரையர் சேவை மற்றும் சொர்க்கவாசல் திறப்பு ஸ்ரீரங்கம் மற்றும் வைணவ சமயம் சார்ந்த பெரும் மரபை நினைவுபடுத்துகிறது. இந்த மரபு இன்று வரை நிலைத்திருப்பதற்கு காரணமானவர்கள் யார் தெரியுமா? அதற்கு பின்னால் நின்று வைணவ சமயத்தை உலகெங்கும் பரவச் செய்த நாதமுனிகள், அவர்களுடைய சீடர்கள், பின்னர் வந்த ராமானுஜர் ஆகியோர்தான். அந்த குரு பரம்பரையின் வரலாற்றையும் அவர்கள் செய்த மகத்தான சேவையையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் வைகுண்ட ஏகாதசியின் முழு விவரம் குறித்தும் தெரிந்திட செய்யுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.